நாடு முழுவதும் பெட்ரோல் டீசல் விலை லிட்டருக்கு ₹3 உயர்த்தப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் பெட்ரோல் மற்றும் டீசல் விலை உயர்ந்த நிலையில் சென்னையில் 1 லிட்டர் பெட்ரோல் ₹103.67 விற்பனையாகிறது. மத்திய கிழக்கு நாடுகளில் நிலவும் போர் சூழல் காரணமாக கச்சா எண்ணெய் விலை தொடர்ந்து ஏறுமுகமாக உள்ளது. இதனால் எரிபொருளை சிக்கனமாக பயன்படுத்துமாறு பிரதமர் மோடி அறிவுறுத்தியிருந்தார். அதே சமயம் பெட்ரோல் டீசல் விலை அதிகரிப்பதை தவிர்க்க முடியாது என ரிசர்வ் வங்கி ஆளுநர் சஞ்சய் மல்ஹோத்ராவும் கூறினார். இந்நிலையில் நாடு முழுவதும் பெட்ரோல் மற்றும் டீசல் விலையை எண்ணெய் நிறுவனங்கள் லிட்டருக்கு ₹3 அதிகரித்துள்ளன. குறிப்பாக சென்னையில் 1 லிட்டர் பெட்ரோல் ₹103.67 விற்பனை செய்யப்படுகிறது. இதேபோன்று சென்னையில் 1 லிட்டர் டீசல் ₹95.25 நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் பெட்ரோல் மற்றும் டீசல் விலை உயர்வுக்கு பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இதுக்கு முன்னாடி ஏற்றினா பரவாயில்ல, இப்போ திடீர்னு எலெக்ஷன் போய் ஏற்றிக்கிறாங்க. இது வந்து சாத்தியமாகாது. அது முதல்ல நடந்து தான் இருக்குது, அப்பறம் நடந்து தான் இருக்குது. இப்போ திடீர்னு நடந்தா எப்படி? முதல்ல 4-5 வருஷம் நடந்து தான் இருக்குது. அப்புறம் ஏற்ற பெட்ரோல் இப்போ ஏற்றுறாங்கன்னா காரணம் எல்லாம் அரசியல் உள்நோக்கம். சுமார் 4 ஆண்டுகளுக்கு பிறகு பெட்ரோல் டீசல் விலை உயர்த்தப்பட்டிருப்பதாக எண்ணெய் நிறுவனங்கள் தெரிவித்துள்ளன. பெட்ரோல் டீசல் விலை உயர்வால் அத்தியாவசிய பொருட்களின் விலையும் உயரும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கான அகவிலைப்படியை 2% உயர்த்தி முதலமைச்சர் விஜய் உத்தரவிட்டுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் மத்திய அரசு பணியாளர்களுக்கான அகவிலைப்படியை ஜனவரி மாதம் முதல் 58%இலிருந்து 60%ஆக உயர்த்தப்பட்ட நிலையில் மாநில அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்களும் அதனால் பயன்பெறும் வகையில் மாநில அரசு பணியாளர்களுக்கு அகவிலைப்படியை ஜனவரி 1ஆம் தேதி கணக்கிட்டு உயர்த்துவதாக அறிவித்துள்ளார். அதன்படி மாநிலத்திலும் 58%ஆக உள்ள அகவிலைப்படியை 2% அதிகரித்து 60%ஆக உயர்த்தி வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் சுமார் 16 லட்சம் அரசு அலுவலர்கள், ஆசிரியர்கள், ஓய்வூதியதாரர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியதாரர்கள் பயன்பெறுவார்கள் என்றும் தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. அரசுக்கு ஆண்டு ஒன்றுக்கு இதனால் ₹1230 கோடி கூடுதல் செலவினம் ஏற்படும் என்றும் விளக்கமளிக்கப்பட்டுள்ளது. அரசு பணியாளர்களின் நலன் கருதி இதற்கான கூடுதல் நிதியை அரசு ஒதுக்கீடு செய்யும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை மறுசீரமைப்பு செய்ய கால அவகாசம் தேவை என்று முதலமைச்சர் விஜய் அறிவித்திருக்கும் நிலையில் மே மாத தொகை எப்போது வரவு வைக்கப்படும் என்று கேள்வி எழுந்துள்ளது. ஒவ்வொரு மாதமும் 15ஆம் தேதி தகுதியான குடும்பத் தலைவிகளின் வங்கிக் கணக்குகளில் ₹1000 வரவு வைக்கப்பட்டு வருகிறது. தமிழ்நாட்டில் தாவேக தலைமையிலான ஆட்சி அமைந்திருக்கும் நிலையில் கடந்த திமுக ஆட்சியின் நலத்திட்டங்கள் தொடரும் என்று முதலமைச்சர் விஜய் அறிவித்திருந்தார். இந்நிலையில் கலைஞர் உரிமை தொகை திட்டத்தினை மறுசீரமைப்பு செய்ய உரிய கால அவகாசம் தேவைப்படுவதாக முதலமைச்சர் விஜய் தெரிவித்துள்ளார். மேலும் மே மாதத்திற்கான உரிமை தொகை பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் விரைவில் வரவு வைக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதனால் 15ஆம் தேதியன்று மே மாதத்திற்கான தொகை வரவு வைக்கப்படாது என்று கூறப்படுகிறது. இதனை கடுமையாக விமர்சித்துள்ள முன்னாள் முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின், ஏற்கனவே உள்ள திட்டத்தை தொடர எதற்காக அவகாசம், என்ன மறுசீரமைப்பு செய்ய போகிறீர்கள் என்று கேள்வி எழுப்பியுள்ளார். திமுக அரசின் மக்கள் நலத்திட்டங்கள் தொடரும் என்று சட்டமன்றத்தில் முதலமைச்சர் கூறியதை குறிப்பிட்டுள்ள ஸ்டாலின், மாதம் ₹2500 தருவதாக சொல்லிவிட்டு ₹1000 கூட தராமல் இழுத்தடிப்பதுதான் மாற்றமா என்று கேட்டுள்ளார். தமிழ்நாட்டில் புதிய ஆட்சி அமைந்த நிலையில் முந்தைய அரசு கொண்டு வந்த திட்டங்களில் ஒன்றான கல்லூரி மாணவ மாணவியருக்கான உதவித்தொகை நடப்பு மாதத்திற்கு வரவு வைக்கப்பட்டுள்ளது. அரசு பள்ளியில் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை படித்து உயர்கல்விக்கு செல்லும் மாணவ மாணவியர்களுக்கு புதுமை பெண் மற்றும் தமிழ் புதல்வன் திட்டத்தின் கீழ் மாதந்தோறும் ₹1000 உதவித்தொகை வழங்கும் திட்டம் கடந்த திமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்டது. இந்நிலையில் தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு முதலமைச்சராக விஜய் பொறுப்பேற்ற நிலையில் இந்த திட்டம் தொடருமா என்ற கேள்வி எழுந்தது. மாதந்தோறும் 7ஆம் தேதி கல்லூரி மாணவர்களுக்கு உதவித்தொகை வரவு வைக்கப்படும் நிலையில் நடப்பு மாதத்திற்கான தொகை குறித்து சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கேள்வி எழுப்பியிருந்தார். இதற்கு பதிலளிக்கும் வகையில் பேசிய முதலமைச்சர் விஜய், கடந்த ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட மக்கள் நலத் திட்டங்கள் தொடரும் என்று உறுதியளித்தார். இந்த நிலையில் கல்லூரி மாணவ மாணவியருக்கு நடப்பு மாதத்திற்கான ₹1000 உதவித்தொகை அவர்களின் வங்கிக் கணக்குகளில் வரவு வைக்கப்பட்டது. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் சட்டவிரோதமாக வாக்களித்ததாக வெளிநாடு வாழ் குடியுரிமை பெற்றவர்கள் 25 பேர் கைது செய்யப்பட்டனர். தமிழ்நாடு சட்டமன்றத்திற்கு கடந்த மாதம் 23ஆம் தேதி தேர்தல் நடைபெற்ற நிலையில் சில வெளிநாட்டினர் வாக்களித்துவிட்டு நாட்டை விட்டு வெளியேற முயற்சிப்பதாக உளவுத்துறை மூலம் ரகசிய தகவல் கிடைத்தது. இதைத் தொடர்ந்து சென்னை, கோவை, மதுரை உள்ளிட்ட விமான நிலையங்களில் அதிகாரிகள் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். அதன்படி சொந்த நாட்டிற்கு திரும்ப சென்னை விமான நிலையத்திற்கு வந்தபோது கையில் மை இருந்ததை வைத்து கண்டுபிடித்த குடியேற்றத்துறை அதிகாரிகள் அவர்களை பரிசோதித்த போது சட்டவிரோதமாக சட்டப்பேரவை தேர்தலில் வாக்களித்தது தெரியவந்தது. இதைத் தொடர்ந்து இலங்கை குடியுரிமை பெற்ற ரஞ்சினி, சர்புதீன், நிலந்தி, ஜெயந்தன், சார்லி, பாலச்சந்திரன், சக்கரவர்த்தி, லோகப்பிரியா, சுனிதா சக்கரவர்த்தி, இங்கிலாந்தைச் சேர்ந்த ஐயாதுரை, இந்தோனேஷியாவைச் சேர்ந்த
டிட்டின் மரியாட்டி, கனடா குடியுரிமை பெற்ற ஜிதேந்திரநாத் என 10 பேரை காவல்துறையினர் கைது செய்து விசாரித்து வருகின்றனர். இதேபோன்று தமிழ்நாட்டின் வெவ்வேறு விமான நிலையங்களில் 15 வெளிநாட்டு குடியுரிமை பெற்றவர்களை அதிகாரிகள் தடுத்து நிறுத்தி கைது செய்தனர். இந்திய சட்டப்படி ஒருவர் வெளிநாட்டு குடியுரிமை பெறும்போது அவரது இந்திய குடியுரிமை தாமாகவே ரத்தாகிவிடும். இந்திய குடியுரிமையை துறந்த பிறகு தேர்தலில் வாக்களிப்பது சட்டப்படி குற்றமாகும். தமிழ்நாடு அமைச்சரவையில் இடம்பெற தவிக சார்பில் காங்கிரஸ் கட்சிக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர் தெரிவித்துள்ளார். சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த 5 எம்எல்ஏக்கள் டெல்லியில் காங்கிரஸ் கட்சி தலைவர் கார்கே மற்றும் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி ஆகியோரை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். இதையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த தமிழ்நாடு காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர், காங்கிரஸ் சார்பில் எத்தனை பேர் அமைச்சரவையில் இடம்பெறுவார்கள் என்பது குறித்து முதலமைச்சர் விஜய் முடிவு செய்வார் என்றார். This thing is coming nearly after 60 years. So our cadre is very excited, which were always saying that we should always have a share in the government. உள்ளாட்சி தேர்தலில் காங்கிரஸ் கட்சி தனது முழு பலத்தை வெளிப்படுத்தும் என்றும் கிரீஷ் சோடங்கர் தெரிவித்தார். யாரையும் குறை சொல்லாதீங்க. கழகத்தின் தலைவர் என்ற முறையில் நானே இந்த தோல்விக்கு பொறுப்பேற்றுக்கிறேன். இதுதான் நிதர்சனம். சட்டமன்ற தேர்தலில் திமுகவின் தோல்விக்கு பொறுப்பேற்பதாக அக்கட்சியின் தலைவர் மு க ஸ்டாலின் கூறிய காட்சிகளே இவை. தேர்தல் முடிவுக்கு பிறகு திமுகவின் முதல் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்றது. இதில் பேசிய அக்கட்சியின் தலைவர் மு க ஸ்டாலின், தேர்தலில் திமுகவிற்கு பெரும்பான்மை கிடைக்கவில்லையே தவிர கணிசமான எண்ணிக்கையில் வாக்குகள் கிடைத்திருப்பதாக கூறினார். மேலும் தோல்வியை நினைத்து யாரும் வருத்தப்பட வேண்டாம் என்றும் அவர் கட்சியினரை வலியுறுத்தினார். கழக நிர்வாகிகள் தொடங்கி பொதுமக்கள் வர எல்லா விதமாகவும் பேசிட்டு இருக்கிறாங்க. ஒருத்தர் இன்னொருத்தரை குற்றம் சொல்றாங்க, அவர் இன்னொருத்தரை கை காட்டுறாரு. இதை மாற்றி மாற்றி குற்றம் சொல்லிக்கிட்டே இருந்தால் இதுக்கு ஒரு முடிவே இருக்காது. அப்போ இதுக்கு ஒரு யாரு தான் பொறுப்பு? யாரும் யாரையும் குறை சொல்லாதீங்க. கழகத்தின் தலைவர் என்ற முறையில் நானே இந்த தோல்விக்கு பொறுப்பேற்றுக்கிறேன். இதுதான் நிதர்சனம். பின்னடைவை வென்று முன்னேறுவோம், மீண்டு வருவோம் என்று மு க ஸ்டாலின் தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். சூரியன் இல்லாமல் எதுவுமே நடக்காது. இது இயற்கை நீதி மட்டுமல்ல, தமிழ்நாட்டு அரசியல் நீதியும் இதுதான். திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் மு க ஸ்டாலின் இவ்வாறு பேசினார். அண்ணா அறிவாலயத்தில் நடந்த திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் பேசிய அவர், மாவட்ட செயலாளர்கள் முக்கியம் என்பதை தான் மறுக்கவில்லை என்றும் அதற்காக மாவட்ட செயலாளர்கள் மட்டுமே முக்கியம் என்ற நிலை ஏற்படக்கூடாது என்றும் கூறினார். ஒரு கட்டிடத்துக்கு எல்லா கோணமும் முக்கியம். ஒருவேளை யாராவது என்னால் செயல்பட முடியாதுன்னு நினைச்சா மனப்பூர்வமாக முன்வந்து விளைவிக்கலாம். நான் தவறாக சொல்ல மாட்டேன். உழைக்க தகுதியான எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. என்னை விட தகுதியானது திறமையானது இவருக்கு மாவட்ட செயலர் வாய்ப்பு கொடுங்கன்னு சொன்னாலும் நான் அதையும் ஏற்றுக்க தயாராக இருக்கிறேன். நடந்து முடிந்த தேர்தலில் புதுவிதமான கவர்ச்சி, மாயாஜால சுனாமி பாதிப்பு ஏற்பட்டிருப்பதாக மு க ஸ்டாலின் தெரிவித்தார். இது அரசியலில் புதுவிதமான கவர்ச்சி, புதுவிதமான மாயாஜால சுனாமி. அவங்களை இதிலிருந்து எப்படி மீட்டெடுக்க போகிறோம் அதை பற்றி யோசிச்சு சிந்திச்சு எங்கே போராட வந்துச்சு, எங்கே மெத்தனை ஏற்படுச்சு என்பதுதான் முக்கியம். இதை ஆய்வு செஞ்சாலும் தோல்வி தொடர்பான ஆய்வறிக்கையின் அடிப்படையில் திமுகவின் அமைப்பு முறையில் மிகப்பெரிய மாற்றத்தை செய்ய உள்ளதாகவும் அவர் அறிவித்தார். அதிமுக எம்எல்ஏக்கள் இடையேயான மோதல் ஆளுநர் மாளிகையை எட்டியுள்ளது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான 22 எம்எல்ஏக்களை தகுதி நீக்கம் செய்ய கோரி சி.வி. சண்முகம் தரப்பில் சபாநாயகரிடம் மனு அளிக்கப்பட்டுள்ளது. The EPS team which violated the whip issued by Dr. Vijay Bhaskar, ADMK party. So we filed a petition to disqualify them under the anti-defection law. இந்நிலையில் ஜெயலலிதா சமாதி சென்ற முன்னாள் அமைச்சர் பெஞ்சமின் கட்சிக்கு விசுவாசமாக இருந்த தன்னை இபிஎஸ் நீக்கிவிட்டதாக கண்ணீர் மல்க முறையிட்டார். என் தாய் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் என்னை வெகுவாக பாராட்டியிருக்கின்றார்கள். எங்க அம்மா இருந்தாங்களா நடக்குமா? என் தாய் இருந்தாலும் நடக்குமா? இதற்கிடையே கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் செங்கோட்டையன், எடப்பாடி பழனிசாமிக்கு ஜெயலலிதாவின் ஆத்மா தண்டனை கொடுத்திருப்பதாக தெரிவித்தார். அம்மா படமே வேண்டாம், தலைவர் படமே வேண்டாம், என் படம் இருந்தால் போதும் என்று
எண்ணிய கனவு இன்றைக்கு தூள்தலாக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால் அவருடைய ஆத்மா இன்றைக்கு தண்டனை கொடுத்து கொண்டிருக்கிறது என்பதை நாடு அறிந்து கொண்டிருக்கிறது. மக்கள் மீது அக்கறை இல்லாதவர்களுக்கு தான் சரிவு ஏற்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் செங்கோட்டையன் விமர்சித்தார். அதிமுகவில் பிளவு ஏற்பட்டுள்ள நிலையில் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டது. சட்டமன்றத்தில் தாவேக அரசை ஆதரித்த நிர்வாகிகளின் கட்சி பதவியை பறித்த கட்சி பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆளுநர் மாளிகையில் அவர்கள் மீது கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க கோரி மனு அளித்தார். மேலும் எடப்பாடி பழனிசாமி நியமிக்கும் கொறடாவை ஏற்க வேண்டும் என சபாநாயகர் ஜேசிடி பிரபாகரிடம் மனு அளிக்கப்பட்டது. சட்டப்பேரவை விதிகள் என்ன சொல்லுது நீங்க சொன்னீங்களா? அவர்கிட்ட புக் எடுத்துட்டு போயிட்டு. இதற்கிடையில் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் காவலர்கள் குவிக்கப்பட்டனர். இது குறித்து பேசிய சி.வி. சண்முகம் அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு தங்களால் சிறிதளவு கூட பாதிப்பு ஏற்படாது என்றார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய உண்மையான தொண்டர்கள் என்பதை நிரூபித்த பிறகுதான் அங்கே எங்களுடைய கால் பதியும். அதனால் யாரும் அச்சப்பட வேண்டியதில்லை, யாரும் கவலைப்பட வேண்டியதில்லை. இதேபோல புதுக்கோட்டையில் உள்ள அதிமுக அலுவலகத்திற்கு 2 தரப்பும் வந்ததால் அந்த அலுவலகம் மூடப்பட்டது. காவலர்கள் பாதுகாப்புக்காக அங்கு குவிக்கப்பட்டனர். ஜெயலலிதாவின் நம்பிக்கையை மெய்ப்பிக்க எந்த தியாகத்தையும் செய்வதற்கு தாம் தயாராக இருப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தாம் ஏசி அறையில் அமர்ந்து கொண்டு அரசியல் செய்வதாக சிலர் செய்தி பரப்புவதாகவும் தொண்டர்களை தாம் நேரில் பார்த்ததில்லை என்றும் உண்மைக்கு மாறாக சொல்கிறார்கள் என்றும் குறிப்பிட்டுள்ளார். தங்கள் பதவி ஆசைக்காக கட்சிக்கு துரோகம் இழைத்துள்ளவர்கள் தன்னை பற்றி அவதூறு பிரச்சாரம் செய்வது மிகவும் வேதனைக்குரியது, கண்டிக்கத்தக்கது என்றும் அவர் சாடியுள்ளார். அமைச்சர் மற்றும் வாரிய பதவிகளுக்காக சுயநலத்துடன் செயல்படும் ஒரு சில முன்னாள் அமைச்சர்களிடம் எச்சரிக்கையுடன் இருக்க நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களுக்கு அவர் அறிவுறுத்தியுள்ளார். இந்நிலையில் எடப்பாடி பழனிசாமி பெயரை பயன்படுத்தி சில மாவட்டங்களில் கடிதம் பெறப்படுவதாகவும் நிர்வாகிகள் யாரும் கடிதம் தர வேண்டாம் என்றும் முன்னாள் அமைச்சர் கே.பி. முனுசாமி எச்சரித்தார். தற்போது சில மாவட்டங்களில் பொதுச் செயலாளர் பெயரை பயன்படுத்தி கழக நிர்வாகிகளிடம் சிலர் கடிதம் பெறுவதாக தகவல் கிடைத்துள்ளது. தலைமை கழகம் அறிவிக்காமல் கழக நிர்வாகிகள் யாரிடமும் கடிதம் வழங்க வேண்டாம் என்று தலைமை கழகத்தின் சார்பாக கேட்டுக் கொள்ளப்படுகிறது. கட்சி விரோத செயல்பாடுகளில் ஈடுபடுபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க பொதுச் செயலாளருக்கு முழு அதிகாரம் இருப்பதாகவும் அவர் கூறினார். தன்னை முதலமைச்சராக்குவது பற்றி பேச்சுவார்த்தை நடந்ததாக நண்பர்கள் கூறியதாக விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். அதிமுக 2 பிரிவுகளாக செயல்படும் நிலையில் அதன் ஒரு பிரிவை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் சி.வி. சண்முகம் விசிக தலைவர் திருமாவளவனை முதலமைச்சராக பேச்சுவார்த்தை நடைபெற்றதாக கூறினார். இந்நிலையில் இதுகுறித்து விளக்கமளித்துள்ள திருமாவளவன் முதலமைச்சர் பதவிக்காக தாவேகாவிற்கு ஆதரவளிக்க காலம் தாழ்த்தவில்லை என்றார். எனக்கு எதுவும் தெரியாது, அங்கே என்ன நடந்தது, அவர்களுக்குள் என்ன உரையாடல் நடந்தது எதுவும் நமக்கு தெரியாது. நான் ஏற்கனவே சொன்னேன், எனக்கு தெரிந்த எனக்கு நெருங்கிய சில நண்பர்கள் என்னிடத்தில் இப்படி ஒரு பேச்சு போய்கொண்டிருக்கிறது என்ற தகவலை சொன்னார்கள். மற்றபடி பின்னால் என்ன நடந்தது என்பது எனக்கு தெரியாது. விசிக அலுவலகத்திற்கு சோஃபா கொண்டு வரப்பட்டது குறித்தும் திருமாவளவன் விளக்கம் அளித்தார். எங்கள் ஆஃபீஸுக்கு சோஃபா வந்தது ஏற்கனவே ஆர்டர் பண்ணியிருந்தது. நீங்கள் கேமரா உள்ளே வந்துட்டீங்க அந்த நேரத்தில், அதனால அது 2 கோயின்சிடன்ஸ் ஆச்சு. சோஃபா குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி பேசியது விசிகாவை பற்றி அல்ல என்றும் திருமாவளவன் கூறினார். திருச்சி கிழக்கு தொகுதியில் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் போட்டியிட வேண்டும் என அம்மாவட்ட திமுக செயல் வீரர்கள் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு ஆகிய 2 தொகுதிகளில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற முதலமைச்சர் விஜய் தனது திருச்சி கிழக்கு தொகுதி எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்தார். இதனைத் தொடர்ந்து அந்த தொகுதி காலியானதாக அரசிதழில் வெளியிடப்பட்டுள்ளதால் அடுத்த 6 மாதங்களுக்குள் அங்கு இடைத்தேர்தல் நடைபெறவுள்ளது. இந்நிலையில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் ஏற்கனவே லால்குடியில் போட்டியிட்ட கூப்பா கிருஷ்ணனுக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்படலாம் என கூறப்படுகிறது. இதனிடையே திருச்சி தெற்கு திமுக மாவட்ட செயலாளர் அன்பில் மகேஷ் தலைமையில் நடைபெற்ற அக்கட்சி செயல் வீரர்கள் கூட்டத்தில் திருச்சி கிழக்கு தொகுதியில் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் போட்டியிட வேண்டும் என ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. திருச்சி கிழக்கு இடைத்தேர்தலில் நமது உயரணிய தலைவர் கழகத்தினுடைய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் போட்டியிட வேண்டும் என்கின்ற அந்த தீர்மானத்தையும் நாம் ஏகமனதாக இங்கே நிறைவேற்றியிருக்கிறோம். முதலமைச்சர் ராஜினாமா செய்த தொகுதியில் முன்னாள் முதலமைச்சர் போட்டியிடும் சூழல் ஏற்படுமா என எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் புயலை போன்று வீசிய காற்று பொதுமக்களை நிலைகுலைய வைத்துள்ளது.
உத்தரப்பிரதேசத்தில் மணிக்கு 130 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிய பலத்த காற்று மற்றும் கனமழையால் 117 பேர் உயிரிழந்துள்ளனர். பரேலியில் சூறாவளி காற்றில் மேற்கூரை பறந்த நிலையில் அதை பிடித்திருந்த இளைஞர் தூக்கி வீசப்பட்டார். அதேபோல் உன்னாப் நகரில் சூறைக்காற்றில் மரம் முறிந்து கார் மீது விழுந்தது. மேலும் பிரயாக்ராஜ், பதோனி, மிர்சாப்பூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வரலாறு காணாத வகையில் இடி மின்னல் மற்றும் சூறைக்காற்றுடன் கனமழை கொட்டி தீர்த்தது. பலத்த காற்று மற்றும் கனமழையில் சிக்கி 117 பேர் உயிரிழந்த நிலையில் 50க்கும் மேற்பட்டோர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். மாநிலம் முழுவதும் மீட்புப் பணிகள் தீவிரப்படுத்த முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் உத்தரவிட்டுள்ளார்.